வணக்கம். முக்கிய நிகழ்வுகள். பள்ளியில் மாணவிகளுக்கு கொரோனா தொற்று. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம். வியக்க வைக்கும் மாணவியின் திறமை ஒரு பார்வை. இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தினை வனத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். 1 மணி நேரம் பெய்த மழையில் வீடுகளில் வெள்ளம். விலங்குகளை பராமரிக்கும் குடும்பம். விரிவான நிகழ்வுகள். மார்க்கெட் நடைபாதை முழுவதும் நகராட்சி பணியாளர்கள் தூய்மை செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மார்க்கெட் பகுதியில் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை நடைபாதையில் கொட்டுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனை தடுக்க உதகை நகராட்சி மூலம் அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டு எச்சரிக்கை அறிவிப்பு வரையப்பட்டிருந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டியதால் நகராட்சி பணியாளர்கள் தூய்மை செய்து நடைபாதை முழுவதையும் சுத்தம் செய்தனர். கூடலூர் உப்பட்டி மகளிர் தையல் பயிற்சி மையத்தில் அயோடின் உப்பு சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உப்பட்டி மகளிர் தையல் பயிற்சி மையத்தில் அயோடின் உப்பு சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஷாலோம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இயக்குனர் விஜயன் சாமுவேல் தலைமை தாங்கினார். உப்பட்டி சுகாதார ஆய்வாளர் சேகர் அயோடின் சத்து குறைபாட்டினால் முன்கழுத்து கழலை, ஊட்டச்சத்து குறைபாடு, குறை பிரசவம், கரு சிதைவு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் ஏற்படுகிறது. தற்போது மழைக்காலம், ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் உருவாகும். அதனை தவிர்க்க வீடுகள் சுற்றிலும் தேங்கும் நீரை தேங்க விடாமல் அகற்ற வேண்டும். கொசுக்கள் உற்பத்தியை தடுத்தல் நோய் பரவலை குறைக்க முடியும். காய்ச்சல் வந்தால் அரசு மருத்துவமனைகளில் சரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம், அயோடின் சத்து நுண்ணூட்ட சத்தாக உப்பில் சேர்த்து வழங்கப்படுகிறது. மந்த தன்மை உடைய குழந்தைகள், உடல் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள், வளர் இளம் பெண்களின் குறைபாடுகள் தவிர்க்க அயோடின் கலந்த உப்புகளை பயன்படுத்த வேண்டும். அயோடின் உப்பின் மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் வளர்கிறது என்று ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பதப்படுத்திய உப்பினை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. உப்பினை வாங்கும் போது அயோடின் உப்பு தானா என்று பார்த்து வாங்க வேண்டும். உப்பு, எண்ணெய், காரம் உள்ளிட்டவை குறைவாக பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்றார். நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு கண்டறிதல் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓட்டுநர் சங்க தலைவர் மோகன், செயலாளர் மணி, தையல் பயிற்சி மைய மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தையல் பயிற்சி மைய மாணவி தீபா வரவேற்றார். முடிவில் தையல் பயிற்சி மைய ஆசிரியர் சுலோச்சனா நன்றி கூறினார். உதகை அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உதகை நகராட்சி மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை பெத்லஹேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சில மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை நகராட்சி மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. வீர தீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. வீர தீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் நாடு முழுவதும் காவலர் வீர வணக்க நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. உதகையில் உள்ள காவலர் பயிற்சி மைதானத்தில் காவலர்கள் நினைவிடத்தில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஸ் ராவத் அவர்களின் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு முத்து மாணிக்கம் உட்பட காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுகவின் 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் அதிமுகவின் 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு உதகை நகர செயலாளர் சண்முகம் அவர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்கள் தலைமையில் கழக கொடியேற்றி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. உடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்து சாலையில் வாகனங்களை நிறுத்தாதபடி வாகன போக்குவரத்தை சீர் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளி செல்லும் சாலையில் 4 சக்கர வாகனங்களை சாலையின் இருபுறமும் பல மணி நேரம் நிறுத்தி சென்று விடுகிறார்கள். அதனால் மற்ற வாகனங்கள் செல்வதற்கு இடமில்லாமலும் பாதசாரிகள் நடப்பதற்கு சிரமமாகவும் உள்ளது. உதகை நகர போக்குவரத்து ஆய்வாளர் திரு முருகன் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு வின்சென்ட் அவர்கள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வாகனங்களை அகற்றி சாலையில் வாகனங்களை நிறுத்தாதபடி தடுப்புகளை வைத்து வாகன போக்குவரத்தை சீர் செய்தனர்.
ஊட்டி ஸ்ரீ சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக அனைத்து பள்ளிகளில் அயோடின் உப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை ஸ்ரீ சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவிகளுக்கு உதகை நகர மருத்துவ நல அலுவலர் மருத்துவர் ஸ்ரீதர் முன்னிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மாணவிகளுக்கு அயோடின் பற்றாக்குறை குறைபாடுகளின் பற்றிய கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கோல போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவர் ஸ்ரீதர் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர்கள் திருமதி வைரம், மகாராஜன், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். உலக அயோடின் குறைபாடு நீக்கும் விழாவாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை தமிழக அரசு விருந்தினர் மாளிகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு எரிசக்தி துறை மானிய கோரிக்கை 2021-22 வருடத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள 1,00,000 புதிய இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் முதலாவதாக 7 நபர்களுக்கு மின் இணைப்பு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதகை சார் ஆட்சியர் டாக்டர் மோனிகா ராணா, மின் மேற்பார்வை பொறியாளர் திரு வாசு நாயர் பிரேம்குமார், மின் செயற் பொறியாளர்கள் ரமேஷ்குமார், சேகர், ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டிற்கு வந்த மிகப்பெரிய ஒரு தொற்று நோயான கோவிட்-19 நோயை கட்டுப்படுத்தினார். அதே நேரத்தில் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினார். கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை மலை ரயில் நிலைய வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையத்தில் கொரோனா நோய் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை நகராட்சி மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பழுதடைந்துள்ள சாலையை சீர் செய்து தர ஓவேலி ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் ஓவேலி பேரூராட்சியில் அமைந்துள்ள சூண்டியிலிருந்து ஆரோட்டுப்பாறை செல்லும் பாதையில் சுண்ணாம்பு பாலம் அருகே தார் சாலை சேதமடைந்துள்ளது. பழுதடைந்த இந்த இடத்தை போர்க்கால அடிப்படையில் தடுப்பு சுவர் கட்டித்தரவும் சாலையை சீர் செய்து தரவும் ஓவேலி ஊர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வியக்க வைக்கும் மாணவியின் திறமை ஒரு பார்வை. என் பேர் பூர்ணிமா, அப்பா பேர் மகேஷ், அம்மா பேர் அனுசியா. நான் இப்போ பிகாம் சிஏ படிச்சுட்ருக்கேன் மைசூரில். சின்ன வயசுலேருந்தே வரையணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கார்ட்டூன்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்டில் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ், ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எல்லாருமே என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க வீட்டில், நல்லா வரைகிற, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதையே டெய்லி அதையே ப்ராக்டிஸ் பண்ணி தான் கார்ட்டூன்லேருந்து கொஞ்சம் அனிமல்ஸ் வரைகிறது, அதுக்கப்புறம் போர்ட்ரேட்ஸ்க்கு வந்தேன். போர்ட்ரேட்ஸ் வரையும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நானே பழகி, யாருமே சொல்லித்தரல இந்த மாதிரி தான் வரையணும், இந்த மாதிரி தான் வரையணுன்ட்டு, நானே கற்றுக்கிட்டது தான். மெதுவாக உட்காந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கலர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கலர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. போக போக தான் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்ஸில் இப்போது லேண்ட்ஸ்கேப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் மகேஷ், எனக்கு 2 குழந்தைங்க. பூர்ணிமான்ற பெரியவ, சின்ன பேர் பானுமதி. 2 பேருமே இங்கே ஊட்டியில் தான் படித்தாங்க. இப்போ 2 பேருமே கர்நாடகாவில் வந்து பரிவர்த்தனா காலேஜ் ஆஃப் சயின்ஸில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரியவ வந்து சின்ன வயசுலேருந்து ட்ராயிகிராம் வரையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ட்ராயிங் போர்டில் வரைஞ்சிருந்தா, அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் ஆனேன் நான். எனக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்கும் போது நான் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆர்ட் ஃபீல்டில் ஆர்ட் கரியர் எடுக்கணும் போது அதெல்லாம் லைஃப்பில் எங்கே உதவ போகுது, உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மாற்றணும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைகிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரணும், ஆர்டிஸ்ட் ஆரியா அப்படின்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, முடியும், ஏதாவது சாதிப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரைய ஆரம்பித்தேன். வீட்டில் எதுவும் சொல்ல வரையாத அப்படின்ட்டுலாம், படிக்கும்போது மட்டும் சொல்லுவாங்க வரையாதன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய ஆரம்பிச்சிட்டப்போ பேப்பரில், ட்ராயிங் புக்கில், நோட்டில், ப்ளஸ் சார்ட்லலாம் வரைஞ்சி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவளுக்கு தேவையானது அவளே சேல் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. படிக்கிற குழந்தைங்க வந்து இது வரைஞ்சாங்கன்னா அவங்க மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கும்.
வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலை, வரைஞ்சிட்டே இரு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ட்ரீம் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஆர்ட் ஒரு ஆப்ஷனாக தரணும். ஆர்டிஸ்ட்ன்றது வந்து ஒரு ஆப்ஷனாக தரணும். இது ஹாபி மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனாக நிறைய பேர் எடுத்துக்கணும். நிறைய பேர் பயப்படுறாங்க லைஃப்பில் இதெல்லாம் யூஸ் ஆகாதோ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் எதுவுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். போக போக கொஞ்சம் பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, கமிஷன் ஒர்க் மாதிரி வரைஞ்சி தர்றது, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் தான் பழகி இப்போ வந்து நிறைய வீடுங்களில் நிறைய காட்டேஜஸ்களுக்கெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணால் மட்டும்தான் எல்லாமே முடியும். ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக ஒரு கேலரி ஒன்று வைக்கணும்னு அவரோட எய்ம். அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவ் நாங்கள் தரோம். இப்போ அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறோம். என்னோடய ட்ரீம் என்னென்னா, அமெரிக்கன் காட் டேலண்ட் ஷோ, அதில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்பா அம்மா வெளியே போகும்போது நீ பூர்ணிமாவோட அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வளரணும். எல்லாருமே நம்மள ஒரு நாள் நம்ம பேர் எல்லாருக்குமே தெரியணும். அது ஒன்று தான். நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னாலாம் இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். நம்ம பேர் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம யாருன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்கணும். அது ஒன்று தான் எனக்கோட ஆசை. இவன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் போர்டில் தான் வரைஞ்சான். அது பார்த்ததுக்கப்புறம் சரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். வீட்டில் அவள் கேட்டதெல்லாம் பென்சில் எல்லாம் கேட்டால் வாங்கி கொடுத்தோம். இப்போ அவளே எல்லாமே வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஐடியாஸ் இருக்குது, எப்படி பண்ணலான்றதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்டிங் மட்டும் விட்டுறவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டுருக்கிறது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். ஆயில் பெயிண்டிங்னு ஸ்டார்ட் பண்ணல, அக்ரிலிக் பெயிண்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் கலர்ஸ் வந்து இன்னும் ட்ரை பண்ணல, அது ரொம்ப கஷ்டம். பெயிண்டிங்ஸ் எல்லாமே அக்ரிலிக்கில் என்ன அட்வான்டேஜ்னால் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அக்ரிலிக் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸில் வந்து நிறைய இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பேஸ்டல் பென்சில்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் தான் எல்லாமே. ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். தப்பாயிடுச்சு இனிமேல் நம்மளால் பண்ண முடியாதனால நினைக்கக்கூடாது. நம்ம தப்பு பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை அது கரெக்ட் பண்ணுறது கற்றுக்க முடியும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. செகண்ட் பொண்ணு வந்து கராத்தே டோர்னமெண்ட்லேயும் ஊட்டியில் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வந்துக்கலாம். இப்போ அவளும் நல்ல இதை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கா. எனக்கு இவங்க 2 பேருமே வெளியில் பேர் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. என் குழந்தைங்கன்றது வெளியில் போகும்போது எனக்கு இந்த கோவிட் டைம், லாக்டவுன் டைமில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு. நிறையா சும்மா வீட்டில் உட்காராமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வரைய ஆரம்பித்தது வந்து இந்த கோவிட் அந்த டைமில் தான், லாக்டவுன் டைமில் தான். வீட்டில் சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்கேன். மாஸ்க் யூஸ் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செலவு வேணும், அதாவது சின்ன சின்ன செலவு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்டே கேட்க முடியாது. நம்மளுக்கு அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு நாமளே ஏதாவது பண்ணிக்கணும். அதனால் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வர அமௌண்ட்டில் வந்து எனக்கு எது தேவையோ அதை நான் அந்த மணி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லாத்துக்கிட்டும் போய் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் தாங்க அப்படின்னலாம் கேட்க முடியாது. அதனால் நானே என்னோடய செலவுக்கு நானே சம்பாதிக்கணும். அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் இப்போது. ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இவ்வளோதான் வரைகிறியா அப்படின்னு ஷாக் அப்படின்னா, இவ்வளோ தானே வரைகிற, இது என்ன பெரிய விஷயமா நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க, நிஜமா நீ தான் வரைகிறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி வரைஞ்சி கொடு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ப்ராக்டிஸ் தான் எல்லாமே, ஹார்ட் ஒர்க், ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இது வரைக்கும் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து நிறைய 10க்கு மேலே 10 ஆர்ட் ஒர்க்ஸ் மேலே எல்லாமே வந்து சேல் பண்ணியிருக்கேன் அமௌண்ட்டுக்கு. கமிஷன்ஸ் ஒர்க்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் கமிஷன் ஒர்க்ஸ் எல்லாமே. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னோசென்ட் திவ்யா மேடமோடது வந்து வரைஞ்சிட்ருக்கேன். இப்போது அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஃப்யூச்சரில் நான் ப்ரௌடாக சொல்லணும் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. அதுதான் என்னோடய ட்ரீம். எல்லாருக்கும் தெரியணும் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஹாபி கிடையாது, அது ஒரு ப்ரொஃபஷன்ன்ட்டு. நிறைய பேர் ப்ரொஃபஷனல்னு கூட தெரியாது அவங்களுக்கு, நான் இதை என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் நிறைய கோர்ஸ் எல்லாமே இருக்குது படிக்கிறதுக்கு எல்லாமே. அது நிறைய பார்க்கணும், கற்றுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு நான் ரெடி. ஃப்ரீயாகவும் சொல்லித்தரலாம். ஏன்னா இது வந்து காசு கொடுத்து சொல்லித்தரவுக்கெல்லாம் இல்லை. நாமளே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் நான் ரெடி. அப்பா அம்மாவுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்ருக்கவங்க உங்கள் குழந்தைங்க வரைகிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூடலூரில் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையின் காரணமாக வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர்
முதுகுளி, மச்சுக்கொல்லி, அஞ்சுக்குன்னு, பலன்வயல், பெண்ணை, தேவர் சோலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 1 மணி நேரமாக பெய்த பலத்த மழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் வாழை, இஞ்சி போன்ற பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற விலங்குகளை பராமரிக்கும் குடும்பம் ஒரு சிறப்பு தொகுப்பு. வணக்கம். மாவனாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டரில் ஒரு ஃபார்மு, நைஸில் ஒரு ஃபார்ம் நடத்திட்டுருக்காரு. இங்கே அந்த கால்நடைகள்லாம் வந்துட்டு பராமரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டில் விட்டுட்டு போன கால்நடைகள், அடிபட்ட கால்நடைகள், அதே மாதிரி இல்லீகலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கால்நடைகள்லாம் வந்துட்டு இங்கே ஒப்படைக்கிறாங்க. ஐபேன் மூலியமாக வந்துட்டு இதெல்லாம் பராமரிச்சிட்ருக்காங்க. இப்போ நைசில் சாரை பார்க்க வந்திருக்கோம். பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மாவனாலேருந்து ஒரு ரோடு, அந்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணி வரதே வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா சாலை வசதியெல்லாம் சரி வர இல்லை. இருந்தாலும் அது அந்த ஃபார்ம்லேருந்து இவ்வளோ தூரம் அந்த அனிமல்லாம் கூட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம போய் ஃபார்மை பார்க்கலாம். நைஸில் அவங்க ஃபார்மை பார்க்க போகிறோம். நைஸில் அவர் உடனே அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னா அவரோட வாகனத்தில் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்க சார்? ஆமாங்க. ஓகே. இதில் உங்கள் ஃபார்முக்கு போகிற வழி மட்டும்தான் இதுங்களா? ஆமாங்க, என்னோடய ஃபார்ம் வழி தாங்க. ஸோ இவரோட ஃபார்முக்கு போகிற வழியில் தான் இப்போ அவர் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டும் குழியுமாக இருக்குது. அப்படியே அதனால தான் எங்கள் வாகனத்தை அங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாரு. நிப்பாட்டிட்டு அவர் வாகனத்தை உடனே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். என் பேர் நைஜல் ஆட்டோ. நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஐபேன் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணது 20 வருஷம் மேலே ஆச்சு. இங்கே வந்து வெறும் இந்த அடிப்பட்ட மிருகங்க, வீடு இல்லாத மிருகங்க, க்ரூவல்ட்டி கேஸ் கோர்ட் மூலியமாக அந்த மாதிரி மிருகங்கள் இங்கே வச்சு அதுங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு லைஃப் கொடுத்து அதுங்க சாகிற வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ஒரு ஃபினிஷ் வெட்டினரியனாக இது கல்யாணம் பண்ணியிருக்கேன். ரெண்டு பொண்ணு குழந்தைங்க இருக்குது. நம்ம இதை வச்சு நிறைய 10-12 ஸ்டாஃப் இருக்காங்க. நம்ம இதை வச்சு பராமரி பண்ணிகிட்ருக்கோம். முயல் எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் ஊட்டியில் ஒருத்தர் துர்காச்சந்தன் சொல்லி அவர் வந்து எங்கேயோ கடையில் பார்த்தாரு, அறுத்துருவாங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தனால அவர் வந்து அது விலை கொடுத்து வாங்கி எனக்கு இந்த ஒரு கூண்டு கட்டுறதுக்கு காசு கொடுத்து அது கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 2 எக்ஸ் ரேஸ் ஆசுங்க. அது ஊட்டி ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கலெக்டர் மூலியமாக SPCA மூலியமாக இது ரொம்ப சொல்லும் போது கலெக்டர் மேடம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஷெல்டருக்கு கொண்டு போயிருங்க சொல்லி அதுக்கு தகுந்த தீனி எல்லாம் கொடுத்து இது இப்போ அதுங்க கொண்டு வந்து இங்கே நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கோம். அந்த குதிரையோட பேர் வண்டர். அது வந்து ஒரு சின்ன குட்டி, ஒரு 10-20 நாள் குட்டி வந்து ரோட்டில் திரிஞ்சிட்டு தாய் இல்லாத திரிஞ்சிட்டு இருந்தது. அது நானும் எங்கள் பிள்ளை போய் ஒரு காலையில் 5 மணி பஸ் போகும்போது காட்டுக்குள்ளே இருந்துச்சு. அது சீகூர் காட்டுக்குள்ளே ரோட்டில் கிடந்தது. அப்போ யாரோ 5 மணி பஸ் போகும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அப்போ நானும் எங்கள் பிள்ளை ஒரு 5:30 மணிக்கு போய் அதை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்து அப்புறம் அவங்க புட்டி பால் கொடுத்து அதை வளர்த்தி பெருசு பண்ணி இன்றைக்கி அதை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க ஒரு அழுகுக்காக அந்த ஒரு ஜடை போட்டு அப்படி வச்சுருக்காங்க. மொத்த குதிரை வந்து ஒரு 30 இருக்குங்க. 30 குதிரை இருக்குது. போனீஸு, பெரிய ரேஸ் குதிரை, அப்புறம் காட்டிவாடிங்க, கழுதை ஒரு 50-60 கழுதை இருக்குங்க. அது வேறு இடத்துல ரெஸ்க்யூ பண்ணியிருக்க கழுதைங்க. அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 30 கழுதை வந்து இந்த சிங்கார பவர் ஹவுஸ் மேலே மலையில் கட்டும்போது அங்கே எந்த வண்டி போகாது. இதனால் அவங்க ஒரு 100 கழுதை யூஸ் பண்ணாங்க. இரும்பு இழுக்கிறதுக்கு, சிமெண்ட் தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதே ஒரு 10-20 எல்லாம் நொண்டி அந்த மாதிரி அடிப்பட்ட கழுதையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுங்க அப்படியே இந்த மஸ்னுடி மாயிரம் சிங்கார பக்கம் சுற்றிட்டு அதுங்களை நாங்கள் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு இருந்தோம். அதுங்க அப்புறம் அது போக மேட்டுப்பாளையம் இந்த மணல் தூக்குற கழுதைங்க அடிப்பட்டது. அப்புறம் இந்த செங்கல் சூழலில் நிறைய வேலை செஞ்ச கழுதைங்க எல்லாம் புண்ணுனால அதுங்களை கொண்டு வந்து, அப்புறம் இந்த கேத்தி பாலாடெல்லாம் ஒரு 5-6 கழுதைங்க கொண்டு வந்தோம். அந்த மாதிரி அந்த கழுதைங்க இங்கே இருக்குது. இப்போ அதுங்க அப்படியே
சாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். எருமை வந்து ஒரு 10-25 எருமை இருக்குது. அதில் ஒரு 15 எருமை வந்து தேவால கோர்ட்டில் யாரோ கேஸ் போட்டு பிடிச்சி வண்டியில் இல்லீகலாக போயிட்டு இருந்தது, கேரளாவுக்கு போயிட்டு இருந்தது. அது கோர்ட் மூலிமா கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 10-11 கலதை திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஷெல்டர் வாங்கி ஒரு ஷெல்டரில் இதே மாதிரி ரெஸ்கியூ பண்ணும்போது கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஷெல்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மேனேஜ் காந்தி சொல்லி அவங்க இங்கே வந்துருச்சு. அந்த குதிரையோட பேர் ஆலடின். அது எங்கள் சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பாசமான குதிரை. அது அந்த குதிரையோட எப்படின்னா அதோட அம்மா வந்து ஊட்டியிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஊட்டியிலேருந்து வண்டி வச்சு கொண்டு வந்தாங்க. ரொம்ப வயிறு வலி அதுக்கு. இங்கே வந்து அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னென்னமோ கொடுத்து ஒன்றும் முடியல, ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு. அப்புறம் அந்த குதிரை வந்து நைட் குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்ட உடனே இறந்துருச்சு. தாய் இறந்த உடனே அப்புறம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது வயிறு பூரா பிளாஸ்டிக்கில் இறந்தது. குட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன குட்டிலேருந்து ஒரு நாள்லேருந்து அப்படி புட்டி பால் கொடுத்து வளர்த்து இன்றைக்கி பெரிய குதிரை இருக்குது. அப்புறம் இன்னொரு அந்த கருப்பு காட்டியவாடி ஒரு குதிரை இருக்குது, அது பேர் சுல்தான். அந்த குதிரை வந்து பாம்பேலேருந்து வந்த குதிரை. பாம்பேயில் நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த குதிரையோட ஷூ காலில் போடுற ஷூ வந்து வீட்டு முன்னாடி ஆணி வச்சு அடித்தா ரொம்ப லக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்கு ரொம்ப நார்த் ரொம்ப நம்புகிறாங்க. அதை மூட நம்பிக்கை தான். பட் அது ரொம்ப காசு கொடுத்து எவ்வளோ 300 400 ஒரு ஷூ கொடுத்து வாங்கிடுவாங்க. அதனால் இந்த ஆள் என்ன பண்ண, அந்த குதிரையை ஃபுல் பிளாக் தான், பட் அது ஒரு 2-3 இடத்துல வெள்ளை இருக்குது. அதில் பிளாக் பாலிஷ் போட்டு நல்லா ஃபுல் பிளாக் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் டெய்லி வந்து அந்த குதிரையோட கால் டெய்லி வந்து 4 டைம் 5 டைமு அந்த ஷூவை எடுத்துருவாங்க, திருப்பி புது ஷூ அடிச்சிருவாங்க. ஒரு ஷூ எடுத்துகிட்டு விற்றுருவான், 300-200 விற்றுட்டு இன்னொரு ஷூ அடிச்சிருப்பான். அப்படியே டெய்லி பண்ணுறது. ஒரு 2 பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப அது கொடுமையாக இருக்குது, ஏன் அப்படி செய்கிறாங்க, அப்படியே உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு போய் கமிஷனர் போலீஸுக்கு கொடுத்து அவர் அந்த குதிரை எஃப்ஐஆர் போட்டு சீஸ் பண்ணி கோர்ட் கேஸ் நடந்துச்சு. 8 மாதம் நடந்துச்சு. அது வரைக்கும் அங்கே பாம்பே வெட்டினரி காலேஜில் பெரிய SPC இடம் இருக்குது, அங்கே வச்சுருந்தாங்க அந்த குதிரை. அப்புறம் கோர்ட்டில் வந்து இது ஏதோ ஒரு அனிமல் ஷெல்டருக்கு அனுப்பிடு, இது அவங்களுக்கு ஓனருக்கு திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டனால அங்கே தெரிஞ்சவங்க இங்கே நல்ல இடம் குதிரை நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லி இங்கே அனுப்பியிருக்காங்க. அப்போ ஏரியல்னு சொல்லி ஒரு குதிரை பொட்டைக்குட்டி இருக்குது. அந்த குதிரை தாய் இல்லாமல் அரணி ஹவுஸ் ஊட்டி பகுதியில் சுற்றிட்டு இருந்துச்சு. குட்டி தாய் இல்லாமல் யாரோ ஒருத்தர் அதை பிடிச்சிட்டு போய் டூரிஸ்ட்டுங்க வந்து அதை பிடிச்சிட்டு போய் ஒரு பெல்ட்டு, அவங்க அப்பாக்கிட்ட பெல்ட் வாங்கி அதை கழுத்தில் போட்டு அப்படி நாய் மாதிரி வீட்டிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி இருக்குது, தாய் இல்லாமல் பால் இல்லாமல், கொஞ்சம் வந்து எதை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதனால் நான் அங்கே போய் பார்க்கும்போது இந்த பையன் வந்து குட்டி தரமாட்டேங்கிறான், அழுகிறான். ஐயோ எனக்கு வேணும், நான் கொண்டு போகிறேன், நான் வளர்த்துறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், எப்படி பால் கொடுத்தா? அவனுக்கு கிளாஸில் கொடுத்தா அதில் கொடுத்தேங்கிறான். அதெல்லாம் குடிக்க முடியாது, புட்டி பால் தான் கொடுக்கணும். அப்புறம் சரி அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அந்த குட்டி நல்லா பெருசாகிடுச்சு. அப்புறம் ஒரு 5-6 போனிங் இருக்குது. அந்த போனிங் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த டெய்லி இரும்பு ராட்ஸு சிமெண்ட்டு அதில் ஏற்றுவாங்க, கொண்டு போய் வரும். ரொம்ப டவுனில் இஸ்லாம்பூர்னு சொல்லி ஒரு டவுனில் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால யாரோ ஒரு அமைப்பு பார்த்துட்டு, ஒரு ஸ்கீம், ஒரு ஆனிமல் ராத்துன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்லி அந்த ஆளுங்களும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லி அவங்களுக்கு இந்த தொழிலை மாற்ற முடியுமா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த மிருகங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இந்த ஆட்டோ இந்த கூட்ஸ் ஆட்டோ வச்சு அவங்களுக்கு லோன் மூலயமா வாங்கி கொடுத்துட்டு இந்த குதிரைங்களை கொண்டு வந்து ஒரு 6 குதிரை கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க. போனி குதிரை கண்குட்டி. அந்த சின்ன கண்குட்டிக்கு வந்து தாய் இல்லாத குட்டி ஒன்று இருக்குது. அதை நம்ம வச்சு புட்டி பால் கொடுத்து நம்ம சின்னதுலேருந்து அதை வளர்த்திருக்கோம். அப்புறம் மாடு ஒரு 10-20 இருக்குது. மாடு வந்து கொஞ்சம் ஒரு 5-6 மாடு வந்து நம்மளது பிளாஸ்டிக்கில் ரோட்டில் தெரிஞ்சது, அதை கொண்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு அது நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் அது போக கொஞ்சம் மாடுங்க இந்த வண்டியில் ஓவர்லோட் பண்ணுது, அது கேஸ் மூலியமாக இருக்குதுங்க. ஆடுங்க வந்து ஒரு 5-6 ஆடு வந்து சர்க்கஸில் இருந்தது. சர்க்கஸில் ரெஸ்கியூ பண்ணி இங்கே அந்த ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சர்க்கஸ்லேருந்து வாங்கி கான்ஃபிஸ்கேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 7-8 ஆடு வந்து ஒருத்தர் ரொம்ப அறுக்கருக்கு போயிட்டு இருந்துச்சு, ஆண் ஆடுங்க. பார்த்துட்டு அவர் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு
அவர் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. வச்சுட்டு அதுக்கு பராமரிப்பு அவரே அதுக்கு எவ்வளோ செலவாகுது கொடுத்துட்றாரு. நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து இந்தியா ப்ராஜெக்ட் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் நேச்சர். இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட மெயின் நோக்கம் வந்து நாய்ங்களோட பாப்புலேஷன் கம்மி பண்ணணும். அப்புறம் இந்த ரேபீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இந்த 10 கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு 10-20 ரேபீஸ் கேஸ் வரும். மாடு, நாய்ங்க, பூனை அந்த மாதிரி நிறைய ரேபீஸ் இருந்துச்சிங்க. அப்புறம் நம்ம அப்படி தான் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரேபீஸ் வேக்சின் வீடாக போய் ஒரு வேக்சினை போடுவோம். நிறைய பேருக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது என்னன்னு. நம்ம நாய் ஏதோ சத்துருமா பயந்துட்டு நாய் தரமாட்டாங்க. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் வேக்சின் எல்லா நாய்ங்களுக்கு வேக்சின் பண்ணோம் எல்லாம். அப்புறம் வந்து ஃபாரின்லேருந்து வேறு இடத்துலேருந்தெல்லாம் வாலண்டியர் டாக்டர்ஸ் வருவாங்க. வந்து இந்த நாய்ங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் மெயின் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது. நாய்ங்களை பிடிச்சிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி கொண்டு போய் விட்றோம். அந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் எடுத்துட்டிங்களா 90% நாய் நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அதில் தான் எங்கள் வீட்டில் கூட அவங்க தான் வாலண்டியராக வந்து தான் இந்த நாய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, இந்த வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு வந்தது. அப்படி தான் அவங்க வந்தவங்க இன்னும் திருப்பி போகல, இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் எல்லா நாய்ங்க பார்த்திங்க 3. அப்புறம் ஆக்சிடெண்ட், எங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் எதனா எங்களை கூப்பிட்டு அந்த நாய் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து அது நல்லா இருந்தானா திருப்பி ரெடி பண்ண முடிஞ்சால் கொடுத்துருவோம். முடியாத நாய்ங்கள்லாம் இங்கே வச்சுக்கிட்டு பராமரிப்போம். ஒரு 10-20 நாய் 30 நாய் இருக்குது. அதெல்லாம் இங்கே வச்சுட்டு அப்புறம் யாராவது அடாப்ஷன் கேட்டால் கூட நாங்கள் கொடுத்துருவோம். நாயெல்லாம் வளர்த்துறவங்க நல்லா பார்க்குறாங்க, திருப்பி நாய் கொடுத்துருவாங்க. ஆமாம், இப்போது சமீபத்தில் ஒரு நாய் வந்திருக்கு. அது அந்த நாயோட பேர் சுனாமி. கோயம்புத்தூர்லேருந்து அவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் இந்த WWFல. அவரோட மிஸ்ஸஸ் தான் அந்த நாய் ரெஸ்கியூ பண்ணாங்க. கோயம்புத்தூரில் வீடு அவங்களது. ரெஸ்கியூ ரோட்டில் கிடஞ்சி ரொம்ப அடிபட்டு கிடஞ்சி அவங்க அப்படியே வீட்டு பார்த்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டு ஓனர் நாயெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ட்டான். அப்புறம் அந்த அம்மா வந்து வெளியே அந்த ஒரு கேம்ப் கட்டில் வாங்கி வெளியே அந்த நாய் கூட படுத்தாங்க. ஒரு நைட்டை படுத்துட்டு அதுக்குள்ளே அங்கங்கே கேட்டு எங்கே ஷெல்டர் இருக்குது, எங்கே நல்ல அனிமல்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் அந்த அரவன் கார்டு கொண்டு வந்து வச்சு ஒரு 2 மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ கொண்டு வந்து அதை இங்கே நம்ம இதில் வச்சு அவங்க இப்போ அந்த நாயை வந்து அமெரிக்கா கொண்டு போகிறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அன்ஃபர்கட்டபிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குதிரைங்க ஊட்டியில் அந்த JSS காலேஜ் பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் விழுந்து நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ண எடுக்க முடியல. அப்புறம் ஒரு JCB கொண்டு வந்து அதுக்கு பெல்ட் போட்டு அது எப்படியோ மேலே தூக்கி கொண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்துச்சு அது நம்ம கூட. அப்போ இறந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு பைசன் கூட ரொம்ப இதாமல் எடுத்தோம். அப்புறம் ஒரு பேண்டர் கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப அது வந்து மறக்க முடியாதது தான். அது வந்து ஒரு சுருக்கில் மாட்டிட்டு இருந்துச்சு. சிங்கார இதில் சுருக்கில் மாட்டி ஒரு 10-200-300 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் மைக்கோசி கொடுக்குறதுக்கு அது ஷெட்யூல் 1 ஆனிமல்னால சென்னையிலேருந்து பர்மிஷன் வாங்கணும் அந்த ACF சொன்னார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் நம்ம ஒரு கூண்டை கொண்டு வந்து பெரிய கூண்டை கொண்டு அது முன்னாடி போட்டு உள்ளே போனால் அது கொஞ்சம் எனக்கு அது இழுக்க ஒன்று அந்த கம்பி கட்டாயிரும், இல்லைன்னா அதோட உடம்புக்கு ரொம்ப புண்ணாயிரும். அப்புறம் 10-200 பேர் சுற்றி நிற்கிறாங்க. கம்பி கட்டாயிருச்சுன்னா ஒரு 4-5 பேராவது அடிச்சுட்டு தான் போகும். அதில் ரொம்ப இக்கட்டான இடத்துல இருந்துச்சு. அப்புறம் அந்த கூண்டை போட்டு அப்புறம் நான் தான் அந்த கூண்டு மேலே ஏறும்போது அது பாதியில் ஏறிடுச்சு. அது மேலே கூண்டுங்க மேலே ஏறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு அதுக்கு ஒரு 2 feet தான் டிஸ்டன்ஸ். அது ஒரு நல்ல ரிஸ்க்கான இதுதான். பட் அப்புறம் திருப்பி அந்த இழுத்தனால திருப்பி விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு கர்ச்சிஃப் அந்த கூண்டுக்குள்ளே மேலேருந்து விட்டு அது கடிக்க வந்து உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் அதை உடனே சாத்திட்டு அப்புறம் கேபிளை கட் பண்ணி பக்கத்தை மன்றையாடார் அந்த காட்டில் கொண்டு போய் விட்டோம் ஃப்ரீயாக. நல்லா எந்த புண்ணு இல்லாமல் போயிடுச்சு. அது நாய்ங்களுக்கு நாங்கள் மெயினாக வந்து இந்த பெடிகிரி, அரிசி, சாப்பாடு அதுதான் 2 வேலைமே கொடுத்துட்ருக்குறோம் நாய்ங்களுக்கு. குதிரைக்கு எடுத்துட்டிங்களா ஒரு குதிரைக்கு ஒரு ரேஷன் இருக்குது. அது உடம்பு அது பாடி வெயிட் பொறுத்த அளவுக்கு நம்ம பிரித்து தான் கொடுக்க முடியும். அதனால் ஓட்ஸு, பார்லி, வீட் பிரான், ரைஸ் பிரான், சால்ட்டு, மினரல் மிக்சர் இதை பண்ணி கொடுக்குறோம். அதுங்க பில்லு நிறைய வாங்குகிறோம். பில்லு வந்து ஒரு குண்டல்பேட்டிலேருந்து அது பில்லு மெயின் ப்ராப்ளம் இங்கே அவ்வளோ கிடைக்காதீங்க. எனக்கு எல்லாம் மிருகங்க மேயறனால மழையோ கம்மி. குண்டல்பேட்டிலேருந்து லோடாக வாங்கி நாங்கள் வச்சுக்கிறோம் பில்லு. எருமைங்களுக்கு தவிடு ப்ளஸ் இந்த மாட்டு தீவனம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி
அதுங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் இப்போ வெயில் டைமில் நிறைய வைக்கப்புல் போடுறோம். வைக்கப்புல் இந்த நேப்பியர் கிராஸு அந்த மாதிரி தோட்டத்தில் எல்லாம் இந்த கொள்ளு பொட்டு டிசம்பர் ஆகிட்டானா ஒரு 5-6 லோடு வாங்கி வச்சுக்குவோம். கொள்ளு பொட்டு குண்டல்பேட் பக்கம்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பக்கம்னால எல்லாம் இங்கே தான் வாங்கிக்கிறோம் நாங்கள். மெயின்டெனன்ஸ் எப்படியோ ஒரு 2 lakhs 3 lakhs பக்கம் ஆகுது. வேஜஸ் எல்லாம் சேர்ந்து 3 lakhs பக்கம் ஆகுது மந்த்லி. நம்ம ஏரியா வந்து ஓன் லேண்டு வந்து 3 acres. அது போக ஒரு 20 acres லேண்ட் சுற்றி இருக்குது, பட்டா லேண்டு. அது வந்து ஒரு பெங்களூரில் ஒரு அமைப்பு கியூப்பான்னு சொல்லி அவங்க வாங்கி அந்த லேண்ட் எங்களுக்கு நீங்கள் மிருகா வச்சு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ அது கீழே ஒரு 15 acre இருக்குது. அவர் ஊட்டிக்கார் தான். அவர் ஒன்றும் செய்ய முடியாதனால சரி நீ யூஸ் பண்ணிக்கோ, மிருகங்களை மேய்ஞ்சிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதை நான் எங்களுக்கு குளிப்பாட்டுறது ஜாஸ்தியில் ஒரு டேங்க் தொட்டி மாதிரி கட்டியிருந்தோம். அதில் அதுங்க குளிச்சுட்டு வரும். பட் இந்த உண்ணிக்கு செல்லு பூச்சிக்கெல்லாம் மருந்து அடிக்கடி போடுறதுனால எதுவுமே கொஞ்சம் நல்லா நாய்ங்க நல்லாயிருக்கு. கேட்டு நம்ம எப்போவுமே நிறைய பூனைங்க இங்கே வைக்கல. எனக்கு இந்த நாய்ங்க அதுங்க சாகடிச்சிடும் பயந்துட்டு. ஒரே ஒரு பூனை வந்து யாரோ கொண்டு வந்தாங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அவரு கடிச்சிட்டு நாய்ங்க பார்த்து கடிச்சிட்டு ஓடிப்போய் இந்த ரூஃப் மேலே படுத்துட்டு கீழே வர மாட்டேன்னு மேலே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அது 5 குட்டி போட்டுருச்சு. மேலேயே 5 குட்டி போட்டது ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்ச நாள் கழித்து அந்த தாய் வேறு பூனை வந்து சண்டை போட்டு அது இறந்துருச்சு. அப்புறம் அந்த 5 குட்டி இதே வாலண்டியருங்க இருந்தாங்க. அவங்க சின்ன குட்டிலேருந்து புட்டி பால் கொடுத்து வளர்த்தி, பட் அந்த குட்டிங்க வந்து அப்படியே இந்த நாய்ங்க கூடலாம் பழகிருச்சு. கீழே வரும், பட் பகல் பூரா மேலே இருக்கும், கீழே வந்து இருக்கும். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு நிறைய தீவனம் இருக்கனால இந்த எலிங்க தொந்தரவு இருந்துச்சு. இந்த பூனைங்க வந்ததுலேருந்து எலி ப்ராப்ளமே முடிஞ்சிருச்சு. யாராவது எங்கேனாச்சும் ரொம்ப அடிப்பட்ட மிருகம் ஆக்சிடெண்ட்டு இல்லை ரொம்ப யாராவது குரூவலாக ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து அதுக்கு ஃபோன் மூலயமா உங்களுக்கு என்ன செய்யணும் உடனே சொல்லுவோம். அது தகுந்த மாதிரி நாம் ரெஸ்கியூ டீம் அனுப்பி கூட அந்த மிருகம் கொண்டு வந்து நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். அருவன்காடில் எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அங்கே கொண்டு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது எங்கள் கான்டாக்ட் வந்து என் பேர் வந்து நைஜல். ஃபோன் நம்பர் வந்து 9443699376. 9443699376. Hello, so my name is Ilona. I'm a veterinarian and I'm originally from Finland, but I'm here in India and in the Nilgiris and in this place for about almost since 18 years now. So this place, the clinic here at the IPAN Hillview Farm, this is mainly it's mainly like first aid and then our resident animals. So our rescued animals who live with us permanently whenever they have any injuries or whatever treatment they need. So we use this clinic and our dispensary for that. And then in this nearby villages, Mavanala, Masinakudi, in this area, people bring their dogs and goats and calves to me. Or sometimes we have visiting other vets here as well for treatment. For mostly it's injuries like road accidents or problems like lack of appetite or diarrhea. Those are the most common kind of cases. But with WVS, we run a bigger hospital in Arvankadu, so on the way from Uti to Kunor. And that's where we run like a daily clinic with proper operation theater, x-ray, ultrasound, all better facilities. And that's where we also do more complicated surgeries and bigger kind of treatments, more surgical things than here. So in the WVS clinic in Arvankadu, there are 4 to 5 or 6 vets, slightly depending at the time, resident vets, and then we have the veterinary participants. So there is always one vet in the clinic. The clinic is open from 9 to 5 during the weekdays for any kind of cases, and then on weekends we attend to emergencies. So weekends, on the weekend we only have like one duty vet who is on call and taking care of the emergencies. So there's less staff on the weekends, and that's why we can only attend to actual life-threatening emergencies on weekends. But during the weekdays from 9 to 5, the clinic is open for anything from vaccinations to skin diseases or any surgical problems. People bring their dogs for spay-neuter surgery. So every day somebody brings their dogs for owner dogs for sterilization surgery. So that's really good.
and yeah, we operate there every day. So every day, any weekday, anybody who wants to have their dog operated can bring the dog to the hospital, to the Arvankadu hospital for surgery, for family planning surgery. It is really important that whoever is planning to take a pet, that they will do little research and homework before they take the pet. That would be the ideal situation. Internet is a great resource. You can just Google about how to take care of a puppy or a kitten, and you find a lot of useful information. If you don't have access, or if you find that difficult, then of course meeting with the vet also before you take the pet would be a good advice, so that you get advice, like you are prepared from the start, and you would avoid the common mistake that a lot of new dog owners do. The most common mistake is that they take a puppy that is too young. A lot of breeders and any other kind of, all sorts of people who have puppies for adoption or for sale, they have a habit of giving them away to new homes when they're too young. So anything between 3 weeks to, even starting from 3 to 4 weeks. And it's too young. It's those kind of puppies at that age are too young. And the puppies should be 8 to 10 weeks old before they leave their birth home, the place where they were born, to a new home. So the most common mistake is that people take a puppy that is too young. And so too young puppies are then, even if they had been vaccinated, the vaccine does not work very well on a very small puppy. So those kind of puppies are in a high risk of all kinds of severe gastric, so stomach and diarrhea, intestinal problems. And because they are so small, they also they get dehydrated really fast, and so they are in a real risk of dying. That disease can become really severe, and a lot of puppies die because of this kind of problems. And it would be avoided if the puppy was older, if the puppy would be in the birth home until it's 8 to 10 weeks, and the breeder would take care of the first vaccination, and then only rehome these puppies. So that is my absolutely number one advice for anybody, is to always make sure that your puppy is old enough before you take it away from the place where it was born, from the mother. So that's the first advice, really. If you already have a puppy, then of course the best thing is, again, you can look into the internet, or you can, as you go to the vet with your puppy before it's sick, when it's healthy, you've got your puppy. If you don't know what to do, then go to see a vet and get the advice from the vet about the vaccination schedule and deworming schedule and all that, so that you can then get it started as well as possible, so that the puppy gets as good start as possible. For puppy, again, if it's a puppy that is already, like, it's a suitable age to be in a new home, so it's 8 to 10 weeks old, it's by then it is already eating some solid food, and so you start feeding with, you can start with puppy pedigree or any of the sort of commercial dog foods that are meant for puppies. So that is fine. You can soak those kibbles maybe with curd, or you can start with curd rice and chicken stock. So never give chicken bones. So never give any poultry bones, basically, bird bones for dogs. But you can, for a small puppy, you can give the chicken soup, so just the stock. You can give curd rice, and you can give puppy pedigree kibbles, or the vet food, probably soaked with and softened with curd, for example. So that those would be nice sort of starting diets. Later on, as the dog is bigger, you can, of course, you can people either choose to do home cooked food, so then they cook whatever non-veg they have in the house. So that, of course, depends on each house's, its owner's preference. So usually it's some non-veg, and then rice and some vegetables that you cook together, or prepare a meal together. Or you can do entirely commercial food-based diet, so only feeding pedigree or similar, if you find that easier. இப்போ இங்கே இருக்கிறது இது வந்து ஒரு அனிமல் ஷெல்டர் மாதிரி.
அடிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் கண் இல்லாதது கால் இல்லாதது வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடிப்பட்டது இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாதது ரொம்ப பார்க்க முடியாதுன்னா கூட நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அனாதையாக கொண்டு போய் அபண்டன்ட் பண்ணிடாதீங்க. நைசல் சார் அந்த அனிமல்ஸ்லாம் வச்சு அவர் ஒரு குழந்தை போல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நாய்க்கு கால் இல்லை, கண் இல்லை, பார்க்குறக்கே பரிதாபமாக இருந்தது. ஏன்னா அந்த மிருகங்களுக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. சரி, இவர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கப்போ அவங்க பொண்ணு அந்த நாயை குளிப்பாட்டி கூப்பிட்டு வராங்க. அதெல்லாம் குளிப்பாட்டி வந்து மருந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு மெடிசன் ஆகட்டும் சரி, ஃபுட் ஆகட்டும் சரி வச்சுருந்தாங்க. சரி, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வெட்னரி, இந்த மிருகங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு குதிரையை கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க அந்த மெடிசன் போடுற வரைக்கும் அது கால் அப்படியே காட்டிட்டு இருந்துச்சு. அதில் நைசல் சாரை வந்துட்டு பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்துட்டு அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாரு. அது ஒரு குடும்பமே அவ்வளோ அஃபெக்ஷனாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரப்போ மனசே ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இவ்வளோ பாசமாக ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு. அந்த அஃபெக்ஷனோடு இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வரோம். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.